विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा चिरचोळियाच्या धुता बिसरती ऊर्ध्वलक्षलागल श्रीकृष्णमूर्ती कोणानाठवे कोण कुलयाती झाली सकल तटस्थ नेत्र पादिवो गाई गोपाल यमुनेच्या तटी गाई गोपाल यमुनेच्या तटी येती पाणी आम्ही लोणी जगतेटी येती पाणी आम्ही लोणी जगतेटी येती पाणी आम्ही लोणी दंतधावनाच्या मुखा माझी हात वाद्ये वाजती नाईक जनमत करी श्रवण श्री कृष्ण वेणुगीत स्वामी तुकयाची पुरवी मनोरथ गाई गोपाल यमुनेच्या तटी गाई गोपाल यमुनेच्या तटी येती पाणी आम्ही लोणी जगते येती पाणी आम्ही लोणी जगते येती पाणी आम्ही लोणी जगते चौगुणा खेलती वाळवंटी चौगुणा खेलती वाळवंटी चला 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 म्हणती पाहू दृष्टी वो गाई गोपाल यमुनेच्या तटी गाई गोपाल यमुनेच्या तटी येती पाणी आम्ही लोणी जगतेटी येती पाणी आम्ही लोणी जगतेटी येती पाणी आम्ही लोणी बोल वृंदावन विहारी लाल की बोल राजा रामचंद्र भगवान की दासाची संपत्ती राम सीतापती दासाची संपत्ती राम सीता दासाची संपत्ती राम सीतापती जीवाच्या संगती रामा 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 जीवाच्या संगती रामाय दासाची संपत्ती राम सीतापती जीवाचा संगती रामाय दासाची संपत्ती
जगमाता रामाय कपीता रामाय कभ्राता सहोदर रामाय सहोदर दासाजी संपत्ति राम सीता पति जीवता संगति रामाय दासाजी सहोदर विद्या वैभव कांचन सहोदर विद्या वैभव कांचन सहोदर विद्या वैभव कांचन सहोदर विद्या वैभव कांचन सर्वगा स्वज सर्वगा स्वजन रामाये सर्वगा स्वजन रामाये रामाय ज्ञान रामाय ध्यान रामाय ध्यान रामाय ध्यान रामाय ज्ञान रामाय ध्यान राम समाधान राम राम समाधान राम दासाजी संपत्ति राम सीतापति जीवाचा संगति रामाय दासाजी संपत्ति राम 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 बोल राजा रामचंद्र भगवान की इंद्रनीलमणि सन्निपदेहं वन्द्यमान चरणं मुनिवृन्दैः लम्बमान तुलसी वनमालम् लम्बमान तुलसी वनमालम् चिन्तयामि सततं रघुवीरम् चिन्तयामि सततं रघुवीरम् பாகவதத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். கிருதாதிஷு பிரஜாராஜன்னு கலாவிச்சந்தி சம்பவம் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், 3 யுகங்களையும் அவதாரம் பண்ணின மகாத்மாக்கள் பாகவதோத்தமர்கள் இந்த கலியிலையும் திருப்பி பிறக்கணும்னு ஆசைப்படுவார்கள். கிருதாதிஷு பிரஜாராஜன்னு கலவு இச்சந்தி சம்பவம் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணம். அதனால நிறைய கலியுகத்தில் மகாத்மாக்கள் பாகவதோத்தமால அவதாரம் பண்ண போறா
அப்படின்னு துவாபர யுக கடைசியிலேயே சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்றார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணினவா திருப்பி அவதரிக்க போறான்னு சொன்னதுனாலேயே இந்த பக்த விஜயம் யார் யார் எந்த மகாத்மாக்களுடைய அவதாரம்ங்கிறதையே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். கீத கோவிந்த காவியத்தை பண்ணின அஷ்டபதி பண்ணின ஜெயதேவ சுவாமிகள் சாட்சாத் வியாசாச்சாரியாள். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்த கிருஷ்ணனுடைய பரம பிரேமைக்கு பாத்திரமான ஒரு கோபிதான் மீராபாய். சாட்சாத் சுகாச்சாரியாளுடைய ஒரு அம்சம்தான் கபீர்தாசர். தயோபமுக்த ஸ்ரக்ந்த கிருஷ்ணாவதார காலத்தில் பகவானோட கிருஷ்ணனோடையே இருந்து தேரோட்டி கைங்கரியம் பண்ணி கைகால் பிடிச்சி விட்டு வேஷ்டி தோச்சு உணர்த்தி மந்திரியாயிருந்து சேவகனாயிருந்து ஃப்ரெண்டாயிருந்து கிருஷ்ணன் போட்டுண்ட கலஞ்ச வஸ்திரங்களெல்லாம் தான் தரிச்சுண்டு கிருஷ்ணனுடைய வேஷ்டி தான் கட்டிக்கிறது, கிருஷ்ணன் பூஜின சந்தனம் மிச்சம்தான் பூஜிக்கிறது, கிருஷ்ணன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிட்றது. இப்படி கிருஷ்ணனுடைய பரம கிருபைக்கு பரிபூர்ணமாக பாத்திரமான உத்தவ சுவாமிகள் தான் நாமதேவர். அந்த நாமதேவருடைய அடுத்த அவதாரம் தான் துகாராம். சாட்சாத் பகவானுக்கே அவதாரம் பண்ணணும்னு ஆசை வந்துதான் ஞானேஸ்வர மகாராஜாக அவதாரம் பண்றார். பரமேஸ்வரனுக்கு பக்த கோஷ்டியில தானும் ஒருவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நிவர்த்தி தேவராக அவதாரம் பண்றார். பிரம்மதேவனுக்கும் ஆசை வந்துதான் சோபான தேவராக அவதாரம் பண்றார். நாராயண சகோதரியான அம்பாள் பராசக்திக்கு ஆசை வந்துதான் முக்தாபாயாக அவதாரம் பண்றார். வால்மீகி துளசீதாசக பவிஷ்ய புராணம்னு ஒரு புராணம். அந்த புராணத்துல தேவிக்கு பகவான் சொல்றார், வால்மீகி துளசீதாசக கலவு தேவி பவிஷ்யதி. அடுத்த கலியுகத்தில் 24,000 ஸ்லோகங்கள் பண்ணின வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களாக பண்ணினவர். திருப்பி ராமகுணத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு துளசீதாசக பவிஷ்யதி, வால்மீகி துளசீதாசனாக அவதாரம் பண்ண போறார். ராமகதாம் சத்வீம் ராமச்சந்திர கதாம் சத்வீம் பாஷாரூபம் கரிஷ்யதி. சமஸ்கிருத பாஷையில் பண்ணின வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்கிறதேன்னு கவலைப்பட்டு தாபப்பட்டு பாஷாரூபம் பிராகிருத பாஷையில ஹிந்தியில பண்ண போறார். பாஷாரூபம்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அப்ப ஹிந்திங்கிற ஒரு பாஷையே தோன்றவில்லை. தோன்றாத காலம் ஹிந்தி ஏற்படுத்தின பாஷை. பிராச்சீனமான பாஷை உலகத்திலேயே ரெண்டு தான் பிராச்சீனமான பாஷை. ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். இந்த 2 பாஷை தான் பிராச்சீனமான பாஷை. ரிஷிகளால் இலக்கணம் வகுக்கப்பட்ட பாஷை. அது எவ்வளவு உலகத்திலேயே எவ்வளவு பெரிய பெருமை பிராச்சீனமான பாஷை தமிழ்ங்கிறது. இந்த தமிழை குழந்தைகள்லாம் படிக்க மாட்டேங்கிறது. தமிழ் தெரியலன்னா அது பெரிய கௌரவமாக நினைக்கிறது. எனக்கு தமிழ் வராதுங்கிறத பெரிய சிரிச்சுண்டு சந்தோஷமாக சொல்கிறது. ஏதாவது ஒன்று எழுதுன்னா எனக்கு தமிழில் எழுத வராதுன்னு வெக்கப்பட வேண்டிய வேஷத்தில் சிரிச்சுன்னு சொல்கிறேன், விஷயத்தில் சிரிச்சுன்னு சொல்கிறேன். உலகத்துக்கே 2 பாஷை தான்,
இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உலக வேர்ல்டு முழுக்க பேசுற அத்தனை பாஷையும் சமஸ்கிருதத்திலேருந்து வந்ததுதான். எல்லா பாஷையிலையும் சமஸ்கிருத பதம் இருக்கு. ஹிந்திங்கிற பாஷை தோன்றாத காலமானதுனால பாஷா ரூபம் பிராகிருத பாஷையில பண்ண போறார். அப்படிங்கிற ஹிந்தின்னு சொல்லக்கூடாதா? ஹிந்தின்னு சொல்லலையே. ஏன் சொல்லலைன்னா எது சத்தியமோ அதுதானே சொல்லணும். அப்ப அந்த பாஷையே தோன்றாத போது எப்படி பேர் வைக்க முடியும்? சமஸ்கிருதத்தில் உள்ள அந்த ராமச்சரித்திரம் எல்லாருக்கும் அனுபவிக்க முடியலேங்கிறதுக்காக பிராகிருத பாஷையில பண்ண போறார். ராமச்சரணர சமத்த எப்படி இருந்து ராமச்சரித்திரம் பண்ண போறார்? அஹன்னிசி விரததாரி. ராமச்சரண ரசம் இருக்கு, அந்த பிரம்ம ரசத்தை அனுபவிச்சுட்டு பிபரே ராமரசம் அப்படின்னார் சதாசிவ பிரம்மேந்திராள். அந்த ராமரசத்தை அனுபவிச்சு அஹர்நிசி இரவு பகலாக 24 மணி நேரம் சரணாரவிந்த ரசத்தை அனுபவிச்சதோடு மாத்திரம் இல்லாமல் நாபாஜி மகாராஜ் சொல்றார், இந்த சரித்திரத்தை எழுதுறவர், அஹர்நிசி விரததாரி. அவருடைய நியமங்கள்லேருந்து சந்தியாவந்தனாதி ஜபங்கள்லேருந்து அனுஷ்டானங்கள்லேருந்து ஆச்சாரங்கள்லேருந்து துளியும் நழுவாதவருங்கிறார். இப்படிலாம் ஒரு பிரேமம் வந்துடுதுன்னா தீர்மானமா அதெல்லாம் கையில ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ரசபானம் பண்ணி ராமச்சரணாரவிந்த ரசபானம் பண்ணி பிரம்மரசத்தை பானம் பண்ணி அனுபவிச்சுருக்கிற கோஸ்வாமி துளசிதாஸ் விரததாரி சம்சார அபாருக்கு பாருக்கோ. தாண்ட முடியாத சம்சாரம், அதை தாண்டதா இருந்தா என்ன எதை வச்சுன்னு தாண்ட முடியும்னு பாகவதம். சம்சார சிந்தும் அதி துஸ்தரம் உத்தி தீருஷோகம். இந்த சம்சார சாகரம் இருக்கே அதை தாண்டவே முடியாது. அதை தாண்டனுங்கிற ஆசை வந்ததுன்னா ஒரே ஒரு படகு தான் இருக்கு, ஒரு படகு தான் உண்டு, அதை வச்சுன்னு தான் தாண்ட முடியும். அது என்ன படகு? நான்யப்ளவோ பகவத புருஷோத்தமஸ்ய லீலா கதாரச நிஷேவன மந்தரேனா. இப்போ கதை சொல்றேன், நீங்கள்லாம் கேட்கிறீங்களே, இதுதான் படகுங்கிறார் பாகவதத்தில். பகவானுடைய பகவத் குணம் இருக்கு, அந்த குணமாகிற படகை வச்சுண்டு தான் தாண்டவே முடியும் சம்சார சாகரத்தை. லீலா கதா ரச நிஷேவனம். தினசரி பகவத்குணம் கேட்டுட்டே இருக்கணும், பகவானுடைய குணங்களை கேட்டுட்டே இருந்தாதான் சம்சார சாகரத்தை தாண்ட முடியும். இது பாகவதம் சொல்றது. நாபாஜி மகாராஜா அதை தான் சொல்றார், சம்சார அபாருக்கே பாருக்கோ. தாண்ட முடியாத சம்சாரத்துக்கு தாண்டனுங்கிற ஆசை வந்தவர்களுக்கு ஒன்று பண்றாராம். சுகமரூப் நௌகாலயம், பரம சுகமயமான ஒரு படக பண்ணினாராம் சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு. இந்த சுகமயமான சுகரூபமான படகு என்னன்னா ராமச்சரித மானஸ். இது யாரு சொல்றா? நாபாஜி. பகவான் தாயாருக்கு சொன்னது போல நாபாஜி சொல்ற. கோஸ்வாமி துளசிதாசர் இந்த கதைகள் எல்லாம் ஸ்திரீலோலன் வரும், எல்லாம் அபத்தமான கதை. ஸ்திரீலோலன் கிடையாது, அவர் அவதார புருஷர், சாட்சாத் வால்மீகியோட அவதாரம். ஸ்திரீலோலன் இல்லை அவர். இந்த கதையை கேட்டாதான் தெரியணும். சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியா. 100 வயசு ஜீவிக்கலாம்னு வேதம் சொல்றது. ஜோதிஷ சாஸ்திரம் 120 வயசு ஜீவிக்கலாம்ங்கிறது, தசைகளை கணக்கு பண்ணி. இதை பிரேக் பண்ணினது யாருன்னா கிருஷ்ணாவதாரம். 125 வயசு சுவாமி இருந்தார். கிருஷ்ணன் தான் அதிகம் நினைக்கிறோம், அவரை ஒருத்தர் பிரேக் பண்ணினார். கோஸ்வாமி துளசிதாசர் 126 வயசு இருந்தார், பூர்ண ஆயுஷ். இப்படி இருந்தார்னா அவதார புருஷாளாக இல்லாமல் இருக்க முடியுமா? பூபாரத்துக்கு நிறைய பேர் இருக்கா.
அது விஷயம் இல்லை. எவ்வளவு காரியங்கள், அத்தனை வருஷத்துக்கு காரியம் இருக்கு அவருக்கு. சும்மா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறதுக்கு இல்லை. இந்த 126 வருஷமும் அவருக்கு காரியம் இருக்கு, பகவத் விஷயமான காரியம். யமுனா தீரத்தில் ஒரு கிராமம். இந்த கதைகள் முழுக்க யூபி. இந்த யூபியில், அதனாலதான் இந்த கதையில நாபாஜி அவர் யூபிக்காரர், பிருந்தாவன பக்தர் அவர். அதனால அந்த பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் அவதாரம் பண்ணினவாளெல்லாம் முதல்ல சொல்றார். யமுனா தீரத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ராஜாப்பூர்னு பேர். அந்த ஊர்ல 2 வேதங்களை அத்தியனம் பண்ணின ஒரு சத்பிராமணன், அவருக்கு ஆத்மாராம் துபேன்னு பேர். த்விவேதி, 2 வேதத்தை அத்தியனம் பண்ணினவர். இந்த ஆத்மாராம் துபேங்கிறவருக்கு துளசி பாய் அப்படின்னு ஒரு மனைவி. சாஸ்திர சம்மதங்களை அனுசரித்து ஆச்சார அனுஷ்டானங்களோட கூட, நியமத்தோட கூட, இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு அப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்போ ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தா, ஸ்ரத்தையா இருந்தா, பக்தியா இருந்தா, பழைய காலத்துலன்னு கதை கேட்கிறோமோனோ, உண்மையா சொல்ல போனா அன்னியை விட இன்னைக்கு நீங்கள்லாம் பக்தியா இருக்கையிலே இதுதான் பெருசு. அது பெருசு இல்லை. யதாசக்தி அவாவா தர்மத்தில் இருந்துட்டு இப்ப இருக்கிறது தான் பெருசு. ஏன்னா இவர்களுடைய காலத்துல எல்லாம் அவர்களுடைய மனசுக்கு வேற விஷயமே கிடையாது. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.